வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு உயரமான மரம், அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அது என்ன பறவைன்னா ராஜாளி பறவை. அந்த கூட்டில் அது முட்டையிட்டு இருந்தது. ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டுவிட்டுது. அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா, விளையாட்டாக ஒரு முட்டையை எடுத்தது, மரத்தை விட்டு கீழே இறங்குச்சு. கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை இட்டு வச்சுருந்தது. குரங்கு என்ன பண்ணிச்சு, தன் கையில் இருந்த ராஜாளி பறவை முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது. கோழி வந்தது, பார்த்தது, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த முட்டையையும் அடகாத்துது. கொஞ்ச நாளில் குஞ்சுகள் பொரிச்சுது. எல்லாம் முட்டையிலேருந்து வெளியில் வந்தது. ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது. மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் குப்பையை கலரிச்சு புழு பூச்சிகளை சாப்பிட்டுது. காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்தால் மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கும். இப்படி கொஞ்ச காலம் போச்சு. குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாச்சு. சிலது சேவல்களாச்சு, சிலது கோழிகளாச்சு. அந்த ஒன்று மட்டும் ராஜாளி பறவையாச்சு. ஆனால் ஒரு விஷயம், தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது. தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை மேட்டை கிளறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல் குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கு. அப்போ அண்ணாந்து பார்க்குது. வானத்தில் உயரத்தில் கூட்டமாக ராஜாளி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருக்குது. அதை இது பார்க்குது. இப்போ மனசுக்குள்ளே ஏக்கமாக போட்டு தான் இதுக்கு. அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் கோபம் வேறு வந்துட்டு தான். ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தான். இது வேடிக்கையாக இருக்குல்ல. ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் உளவியல் நிபுணர் எம். ஸ்காட் பெக். நம்மால் எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால் வேலை செய்ய முடியும், பல மடங்கு வேகமாகவும் செய்ய முடியுங்கிறார் அவர். நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல. ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு கோழியை கண்டா பயம். ஏன்னா அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழு அப்படின்னு நினைப்பு. புழுவை கண்டா கோழி கொத்தும்ல, அதனால் கோழி எதிரில் வந்தால் இவன் நடுங்க ஆரம்பிச்சிருவான். தன்னை ஒரு புழுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனால் தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் இவனை தங்க வச்சு 1 வாரம் சிகிச்சை கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை பார்த்து, இதை பாருப்பா, இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் நீ புழு இல்லை மனுஷன், தைரியமாக புறப்படு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். இவன் புறப்பட்டு போனால் பாதி வழி போயிருப்பான். எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருந்தது. அவ்வளவுதான், உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. திரும்பி ஓடி வந்துட்டான். டாக்டர் கேட்டார், ஏன் திரும்பி ஓடி வந்துட்டேன்னு. எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா. நான் தான் சொன்னேனே, நீ புழு இல்லை மனுஷன், நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர். நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர், இது அந்த கோழிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னா. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.